ஹாய் ஹலோ, வெல்கம் டு டெக்டி சேனல். இன்னைக்கு வீடியோவில் கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 4090 கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்காக ஒரு கிளிப்பு, அதை பார்த்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கிளிப் என்னன்னு பார்க்கலாம். Well, now with the Blackwell family RTX 5070 4090 performance at 549. Impossible without artificial intelligence. Impossible without the 4 teraops of AI tensor cores. Impossible without the G7 memories. Okay, so 5070, 4090 performance, $549, and here's the whole family. Starting from 5070 all the way up to 5090. 5090, twice the performance of a 4090. வீடியோ பார்த்துட்டீங்களா? வீடியோவில் என்ன நடக்குதுன்னு தெரியுதா? இன்னும் இல்லைங்க, நம்ம ஜாக்கி சானுங்க அண்ணன் மாதிரி இருக்கார் இல்லையா, அதான் NVIDIA CEO ஜென்சன் வாங். அவர் போன வருஷம் 4090 ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதை வாங்கின எல்லாருக்கும் ஒரு சின்ன குண்டு தூக்கி போட்டார். அது என்னென்னா, 4090 பர்ஃபார்மன்ஸுக்கு 5070 இந்த வருஷம் ஒரு புது கிராஃபிக்ஸ் கார்டு விட்டுருக்காரு. இங்கே குண்டு எங்கே தூக்கி போட்டார்னா, அந்த 5070 வந்து 4090 விட ப்ரைஸில் ரொம்ப கம்மி. அது எக்ஸாம்பிளுக்கு 4090 $2000, அதான் $1999. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $549. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோடைய கால்வாசி தான். ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 5070வும் 4090வும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் தெரியும். பட் அதுக்கு முன்னாடி அதோட ஸ்பெக்கெல்லாம் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை வெரிஃபை பண்ணலாம். கம்பேரிசனை எதை வச்சு பண்ணுறோன்னா, NVIDIAவோடைய அஃபிஷியல் பேர்லேயே இந்த ப்ராசஸருக்கான ஸ்பெக்கை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு RTX 5070 Tiன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே 5070வும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 4090. இதுதான் இப்போ கம்பேரிசன் நம்ம பண்ண போகிறோம். கோடா கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். NVIDIA கோடா கோர்ஸ் 5070 Tiயில் 8960 இருக்குது. 5070ல் 6144 இருக்குது. இந்த பக்கம் 4090ல் 16384 இருக்குது. இதுலேயே 4090 தான் ஹையஸ்ட் லெவலில் பீட் பண்ணியிருக்கு. அடுத்து ஷேடர் கோர்ஸ் 5070 Ti 5070ல் பிளாக்வெல் அப்படின்றத நேம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வேறு எதையுமே பெருசாக மென்ஷன் பண்ணல. 4090ல் 83 T ஃப்ளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எதுவுமே அதை இப்போதைக்கு மென்ஷன் பண்ணல. அதுக்கு கீழே டென்சார் கோர்ஸ் பார்க்கலாம். 5th ஜென்ரேஷன் டென்சார் கோர்ஸ் வந்து 5070 Tiலையும் 5070லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4090ல் 4th ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5070ல் 1406 AI டாப்ஸ் இருக்குது. 5070ல் 988 AI டாப்ஸ் இருக்குது. இந்த பக்கம் 4090ல் 1321 AI டாப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 4090 விட 5070 Ti தான் அதிகமாக இருக்குது. பட் 5070 வந்து இதை விட கம்மியாக தான் இருக்குது. அடுத்து ரே ட்ரேசிங். இந்த ரே ட்ரேசிங் வந்து ரொம்ப முக்கியமானது எங்கே யூஸ் ஆனால் கேமில். 5070 Tiலையும் 5070லையும் 4th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4090ல் 3rd ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 191 T ஃப்ளாப்ஸ் வந்து 4090க்கு இருக்குது. அதுவே 5070ல் 133 T ஃப்ளாப்ஸ், 5070ல் 94 T ஃப்ளாப்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தா கூட 4090 தான் இப்பயும் பீட்டன் பண்ணியிருக்கு. இதில் பெருசாக ஓவராலாக பார்த்தோன்னா பூஸ்ட் கிளாக் மட்டும்தான் 4090க்கு ஈக்குவலாக 5070 இருக்குது. 2.52 வந்து 4090, 2.51 பார்த்தீங்கன்னா 5070 இருக்குது. இதை விட ஒரு பெரிய காமெடி என்னன்னா, 4090ல் VRAM அதோடைய டெடிகேட்டட் மெமரியை பார்த்தீங்கன்னா 24 GB இருக்குது. 5070 Tiயில் மட்டும்தான் 16 GB இருக்குது. 5070ல் 12 GB. இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது போன வருஷம்லாம் வந்ததெல்லாம் 8 GB தான் இருந்துச்சு எல்லாத்துலேயும். இதில் தான் இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு 4 GB ரேமை வந்து பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட மெமரி இன்டர்ஃபேஸ் வித்து 256 பிட்டு 5070 Tiயில், 5070ல் 192 பிட்டு. இதுவே 4090ல் 384 பிட் இருக்கு. எப்படியா ஜென்சன் வாங், எப்படியா அதை நீ சொன்ன 4090 பர்ஃபார்மன்ஸை 5070 கொடுத்துருவான்ட்டு வெறும் பூஸ்ட் கிளாக்கை வச்சு மட்டும் சும்மா சொல்றியா? எனக்கு அது புரியலைங்க. இதை விட பெரிய அப்கிரேடா என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? DLSS 4 வந்து 5070லையும் 5070 Tiயில் மட்டும் தான் இருக்கு. DLSS 3.4 தான் 4090ல இருக்கு. இதை விட பெரிய அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் 5070ல
கொடுத்துருக்குறது. அந்த சீரீஸில் இருக்கிற பெரிய அப்கிரேடே DLSS 4 மட்டும் தான். பவர் சப்ளைக்கு பார்ப்போம் லாஸ்ட்டாக. 450 வாட்ஸ் 4090க்கு தேவைப்படுது. அதை விட அதிகமாகவும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. 5070 5070 Ti 300 வாட்ஸ் அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டெம்பரேச்சரும் 4090 90 டிகிரி போகுது. 5070 Ti தான் 88 டிகிரி போகுது. ஃபைனலி வீடியோ ரெண்டு வந்தாச்சு. 5070 4090 பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம கம்பேரிசனே பண்ண முடியாது. இதுவே ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 5070 4090 வாங்குறத விட 4 வாங்கலாம் நம்ம. ஏன்னா 4090 $1,999, 5070 $549. இப்போ இதுவே 4090 ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வைத்தச்சலும் இல்லை. ஆல்ரெடி அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை ஏஐ பேஸ்டு ஒர்க் பண்ண போகிறீங்க, புதுசாக நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 5070 நீங்கள் வாங்கிடலாம். இது வந்து இப்போ அட்வான்ஸாக வரப்போகிற லேப்டாப்ஸ், ஃபியூச்சர் லேப்டாப்ஸ் 2025 மேலே வர எல்லாத்துலேயுமே வந்துடும். அதனால் நோ ப்ராப்ளம். புதுசாக வாங்குறவங்க 5070 சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி 4090 வச்சுருக்கவங்க கவலைப்பட வேணாம். இதுவே கேமிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 4090 தான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உள்ள இருக்க பவர் கன்சியூமும் வச்சு பார்த்தாலும் அதிகமான கூடா கோர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4090 தான் இருக்குது. 5070 ஏஐ பேஸ்ட் ஒர்க்குக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்குது. அது ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குன்றது கிராஃபிக்ஸ் கார்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். லேப்டாப்பில் ஆசூஸ் லேப்டாப் கொஞ்சம் ப்ரீவியஸாக ஜனவரி மந்த்தே ரிலீஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Q1 ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எது ரியல் வேர்ல்டில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.